ஏப்ரல் 1 ஈரான் கொடுத்தது வெறும் மிரட்டல் கிடையாது. அமெரிக்காவினுடைய 18 நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் டெத் வாரண்ட். நீங்க கையில வச்சிருக்கிற ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட்னு சொல்லக்கூடிய பில்லியன் டாலர் கம்பெனி சர்வர்கள்ல ஈரான் புகுந்துட்டாங்க. அமெரிக்கா தூங்கிட்டு இருக்கிறப்போ துபாயில இருக்கக்கூடிய ஹேரக்கல் சென்டரை ஈரான் ஹேக்கர்ஸ் காலி பண்ணிட்டாங்க. நேத்து வரைக்கும் சிங்கம் பட சூர்யா மாதிரி பேசின ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு கைப்புள்ள மாதிரி பின்வாங்கி இருக்கிறாரு. அமெரிக்காவோட 15 டிரில்லியன் டாலர் கல்லா பெட்டிக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் 4 பக்க அறிக்கையில என்ன ஆப்பு வச்சிருக்காருன்னு தெரியல. ஓமனோட சமாதானம் பேசினாங்க அமெரிக்கா. இருந்தாலும் ஹார்முஸ் நீரிணையில கப்பல் நங்கூரம் போட்டு நிக்குது. வானத்துல போர் விமானம் வண்டா சுத்துது. இது போர் நிறுத்தமா இல்ல உலக பொருளாதாரத்தை முடிக்க பாக்குற சதி திட்டமா? செகண்டுக்கு செகண்ட் ஏதோ நடக்குது. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா உங்க போன்ல இருக்கிற டேட்டாவுக்கு இப்ப ஆபத்து. சோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏப்ரல் 1 கரெக்டா மதியானம் 2 மணி இருக்கும். அந்த நேரத்துல ஈரானுடைய IRGC புரட்சிகர காவல் படை அமெரிக்காவினுடைய 18 நிறுவனங்களை லிஸ்ட் போட்டு வெளியிடுறாங்க. ஏன் இந்த 18 கம்பெனி? ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ரகசியமா வச்சிருந்த ஏவுகணை தளங்களை இந்த 18 நிறுவனங்களும் சேட்டலைட் மேப் மூலமாவும் AI மூலமாவும் அமெரிக்காவுக்கு காட்டு கொடுத்துட்டீங்க. சோ அதான் எங்க பொருளை எடுத்து உங்களை போடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இது கரகாட்டக்காரன் படத்துல வர வாழைப்பழ கதை மாதிரி தான். அதாவது ஒரு கம்பெனி நாடானா டேட்டாவை கொடுக்குது, இன்னொரு கம்பெனி நாடானா போட்டோவை எடுக்குது. சோ இந்த மாதிரி எல்லாம் உள்ளவே வச்சிருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கொந்தளிக்கிறாங்க. இந்த உறவுக்காரெல்லாம் குடும்பத்துக்குள்ளாரவே இருந்துட்டு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவான்ல, அந்த மாதிரி பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை பத்தின மொத்த ரகசியத்தையும் உளவு பார்த்துட்டு அவனுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஈரான் ஏப்ரல் 1 நைட் 8 மணிக்கு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்ல என்ன தெரியுமா இருந்துச்சு? அடுத்த 24 மணி நேரத்துல இந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஊழியரா இருப்பான்ல, அவெல்லாம் துண்ட காணும் துணியை காணும் சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிடு. ஏன்னா இது வெறும் சைபர் அட்டாக்கா இருக்காது, பிசிக்கல் அட்டாக்கா கூட இருக்கலாம். டெக் வேலை செய்யறவங்க எல்லாருமே பயந்துட்டான். ஈரான் நினைச்சா ஒரு விஷயம் பெருமையா இருக்கு. அதாவது சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் என்ன பதிலடி கொடுத்தாலும் திருப்பி தரமான பதிலடி கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே ஈரான் என்ன தெரியுமா பண்ணாங்க? சைபர் ஆர்மி, சைபர் அவெஞ்சர்ஸ் இந்த 2 ஹேக்கர் குழுக்களோட சேர்ந்து ஆரக்கல், சிஸ்கோ இந்த 2 நிறுவனங்களோட சர்வர்ல புகுந்து டிடோஸ் அட்டாக்க பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 2 2:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல எல்லாருக்குமே டேட்டாவை கொடுக்கிறது யாருன்னா இந்த துபாயில இருக்கக்கூடிய ஆரக்கல் டேட்டா சென்டர். அதுல உள்ள புகுந்து கொஞ்ச நேரம் சர்வரை டவுன் பண்ணாங்க. நீ என் கம்பெனியை சைபர் அட்டாக் பண்ணிட்டியா? சரி, ஓகே. ஏப்ரல் 2 ஒயிட் ஹவுஸ்ல டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதுக்காக நிக்கிறாரு. இது ஸ்பீச்லாம் கிடையாது, ஈரானுக்கு எழுதப்பட்ட மரண எச்சரிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கொடுத்த த்ரெஷோல்ட அவங்க மீறிட்டாங்க. அதுவும் இல்லாம இதுக்கு மேலாம் பொறுமையா இருக்க முடியாது. நீ எனக்கு 18 லிஸ்ட் போட்டியா என் கம்பெனியை தாக்க போறேன்னு? நான் உனக்கு லிஸ்ட் போடுற பாருன்னு சொல்லிட்டு 18 சிட்டியை நீ ஒருவேளை அட்டாக் பண்ணிட்டுனா தரமட்டமாக்கிடுவோன்னு பயமுறுத்தினாரு. கடைசியா ட்ரம்ப் எங்க டேட்டாவெல்லாம் திருடுனு வச்சுக்கோ, உங்க நாட்டுல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை மொத்தமா ஆஃப் பண்ணிடுவேன்னு ஈரான் எதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போட்டாங்களோ அதுக்கெல்லாம் தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு ட்ரம்ப். கிரிபடத்துல வடிவேலு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன்னு கத்துவார்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் மைக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி சில அதிகாரிகள் இருந்தாங்கல்ல, அந்த அதிகாரிகள்லாம் இந்த ஆளு எதையாவது உளறான், கடைசியில போற இழுத்து விட்டு போயிடுறான், வேர்க்க விறுவிறுக்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? யார் பெருசுன்னு அடிச்சு காட்டணும்ல. அதுக்காக இந்த ஆளு அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறவன் உதார் ஓட்டுறவன் நினைச்சீங்களா? இறங்கி வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்தினாரு. அந்த பட்டன்ல பிரிசியஸ் மிசைல், இந்த மிசைல் போயிட்டு நேரா ஈரான்ல இருக்கக்கூடிய B1 பாலத்தை அழிச்சு தாக்குது. பாலம் உடையறதெல்லாம் பெரிய மேட்டரான்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த ஆளு பேசும்போதுதான் குழப்பவாதியா பேசுவான். தாக்குறதெல்லாம் சரியான காரணத்துக்காக தான் தாக்குவான். ஈரானோட மெசேஜ்லாம் தரை வழியா பார்டருக்கு எடுத்துட்டு வரணும்னா இந்த பாலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை அடிச்சு நொறுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ் தளத்துல அது இடிஞ்சு விடும்ல அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கிறாரு. ட்ரம்ப் அடிச்ச அடியில பாலம் மட்டும் உடையல, ஈரானோட மொத்த பிளான சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் ஈரான் அடுத்த பெரிய ஆப்பர் ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு ஆப்பிள், கூகுள் இந்த நிறுவனங்களோட சர்வர், கிளவுட் சர்வர்ல எல்லாம் மால்வேர் நுழைக்கிறதுக்காக ஈரான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ பாலத்தை உடைச்சா நான் சர்வரை உடைப்பேன்னு ஈரான் சவாலா நிக்கிறாங்க. அடுத்ததா ஈரான் அதிபர் மசூத் 4 பக்க அறிக்கையை வெளியிடுறாரு. இது அறிக்கை இல்ல, அமெரிக்காவோட ஆணையை புடுங்குற வேலை. ட்ரம்ப் யோகிய மாதிரி பேசினாரு. இந்த 18 கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்க நாட்டுல இருக்கிற ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறமா ரகசியமா வச்சிருந்த ஏவுகணை கிடங்கு அத்தனையுமே கூகுள் மேப் மூலமா போட்டோ எடுத்து அமெரிக்காவினுடைய CIA
எடுத்து கொடுத்திருக்காங்க. இது பிசினஸா இல்ல திருடுதனமா? அதே மாதிரி ஒரு நாட்டோட சிவிலியன் பயன்படுத்துற பாலத்தை அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. இன்டர்நேஷனல் வார் ரூல்ஸ் படி இது வார் கிரைம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம சாதாரண மக்களோட டிரான்ஸ்போர்ட் இதனால டேமேஜ் ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டப்படி அமெரிக்காவை சமாதி கட்டி இருக்கிறாரு. அமெரிக்கா டபுள் கேம் ஆடுதுன்னு ஃபர்ஸ்ட் 2 பக்கத்துல பக்காவா பளிச்சுன்னு காட்டிட்டாரு. அடுத்த 2 பக்கத்துல என்ன தெரியுமா இருக்கு? ஆப்பிள், கூகுள் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இவங்களுடைய சர்வரை ஒரே அடியா எங்களால ஆஃப் பண்ண முடியும். பில்லியன் டாலர் பிசினஸை எங்களால ஒரே கிளிக்ல ஜீரோவா மாத்த முடியும். இந்த 18 கம்பெனியும் ஈரானை விட்டு வெளியேறலனா நடக்கிறதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அஜித் குமார் மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. வேலையே பயிர மேஞ்ச மாதிரி தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய டெக் கம்பெனிகளை போட்டு கொடுத்தா அப்புறம் நாங்க சும்மாவா இருப்போம்? ஆடு பயிர் மேய்தன்னு சொல்லிட்டு விட்டு போக முடியாது, அறுத்து போட தான் முடியும். நேத்து வரைக்கும் அடிச்சு தூக்குன்னு சொன்ன ட்ரம்ப் இன்னைக்கு அமைதிப்பட அமாவாசை கணக்கா பம்மி போறாப்ல. அதாவது ஒயிட் ஹவுஸ்ல இருந்து 12 மணிக்கு ஷார்ப்பா ஒரு ட்வீட் வருது, பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார், ஈரானை அழிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு போர்ல இருந்து ஜகா வாங்குறாரு ட்ரம்ப். நேத்து வரைக்கும் சிங்கம் பட சூர்யா மாதிரி பேசினாப்ல, இன்னைக்கு வின்னர் படத்துல வர வடிவேடு கைப்புள்ள மாதிரி பேசினாப்ல. ட்ரம்ப்புக்கு ஏன் இந்த பயம்? இந்த 18 கம்பெனிகளோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $15 ட்ரில்லியன். ஈரான் மிரட்டின மாதிரி ஒரே ஒரு நாள் 18 நிறுவனங்களோட சர்வரை மட்டும் டவுன் பண்ணிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், கம்யூனிகேஷன் எல்லாமே தடைப்பட்டு போயிடும். ஏன் உலகமே தடுமாறி போயிடும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அமெரிக்காவில் அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஆல்ரெடி அமெரிக்காவில் 50,000 பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுவும் நடந்துச்சுன்னா ட்ரம்போட கதி அதோ கதிதான். ஈரானோட ஏவுகணைக்கு பயப்படாத அமெரிக்கா இன்னைக்கு பிசினஸ் அடிவாங்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சைலண்ட் மோடுக்கு வந்துட்டாங்க. நேத்து வரைக்கும் ஈரானை காலி பண்ணுவேன் சொன்ன ட்ரம்ப் இன்னைக்கு அப்படியே உல்டாவா மாறி ஈரானுடைய தலைவர்கள் புத்திசாலிங்கன்னு ஐஸ் வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு ஒரு பிட்ட போட்டிருக்கிறாரு. இது ஒரு நரித்தனமான வேலை. ஈரானை கூல் பண்ணி 18 டெக் கம்பெனிகள் மேல யாருமே தாக்குதல் நடத்தாம பாத்துக்கிறது தான் ட்ரம்போட பிளான். மதியம் 3 மணி இருக்கும். பகல்ல சண்டை போட்டாலும் ராத்திரியில ரகசியமா பேசியிருக்கிறாங்க. ஓமன் வழியா அமெரிக்காவிலிருந்து ஒரு மெசேஜ் ஈரானுக்கு போகுது, நாங்க சிவிலியன் யூஸ் பண்ண B1 பாலத்தை அடிச்சது ரொம்ப தப்பு தான். அதுக்காக நீங்க ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்ன்ற சர்வர்லாம் ஹேக் பண்ணி எங்களுடைய கல்லா பெட்டியில கை வைக்காதீங்க ராஜா, நான் ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா பின்வாங்குது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, பிசினஸ் விழப்போதுன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவினுடைய வீரம் எல்லாம் காணாம போயிடுச்சு. சரி, சமாதானம் பேசிட்டாங்களே, போர் நிறுத்துறதுக்கான வழியை ட்ரம்ப் பார்ப்பாருன்னு நினைச்சா அவர் ஹார்மோஸ் நீரிணை அந்த கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா விமானம் தாங்கிய ஒரு போர்க்கப்பலை இன்னும் நங்கூரத்தை பிரிக்கவே இல்லை, அப்படியே செல மாதிரி நிக்குது. F-18 சூப்பர் ஹார்னட்ஸ், F-35 போர் விமானங்கள் 24 மணி நேரமும் ஈரானுடைய பார்டர்ல வண்டு மாதிரி வட்டம் அடிக்குது வானத்துல. இது எதுக்குன்னா, ஒருவேளை ஈரான் லாங் ரேஞ்ச் மிசைல் லான்ச் பண்ண ரெடியா இருந்தா அது தரையிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அதை அழிக்கிறதுக்கான வேலை பார்க்கறதுக்கு தான் இந்த விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட குளோபல் ஹேக் ட்ரோன்கள் ஈரான்ல இருக்கக்கூடிய அணுகுலை, அதுக்கப்புறமா மிசைல் ஏவற இடம், இந்த இடத்தெல்லாம் லைவா போட்டோ பிடிச்சி ஒயிட் ஹவுஸ்க்கு அனுப்புது. ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை ஈரான் சைபர் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டெக் கம்பெனிகளோட வருமானம் பாதிக்கும். அதனால ஒரு கையால சமாதானம் பேசிக்கிட்டு இன்னொரு கையால அவங்க கழுத்துல அருவாவும் வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சோ கைஸ், ட்ரம்ப் ஐஸ் வைக்கிறாரு, ஓமன் பஞ்சாயத்தை நடத்துது, ஆனா கப்பல் அங்கவே நிக்குது. இது ஏப்ரல் ஃபுல் நாடகமா இல்ல நிஜமாவே இந்த போருக்கு என் கார்டு இல்லையா? பெட்ரோல் விலை ஏறுமா? டெக் கம்பெனி அங்கிருந்து தப்பிக்குமா? அடுத்த 24 மணி நேரம் தான் ரொம்ப முக்கியமே. உங்க கருத்து என்ன? ட்ரம்ப் பயந்துட்டாரா இல்ல தந்திரமா மூவ் பண்றாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உலக அளவுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தினமும் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.